மக்களை இன்னும் நம்ம ஹார்பரில் என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இதோட ரேட்டு எப்படி போகிறோன்னு பார்க்கலாம். இங்கே மயில் மீன் ஏலத்தை போட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பீஸ் தானே உண்டு? இவர் தான் இந்த மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இவர் சரி 2 பேர் தான் அவர் போட்டில் தொழில் போறாரு. வேற யாருமே இல்லை. அவங்க ஆள் உண்டு. மொத்தம் இவ்வளோமா உண்டு. மீன்கள் எல்லாமே ஆழ மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த ஆளை இப்படி இப்படிங்க நாங்கள் என்ன வரோம். இங்கே மனோஜ் எங்கே இருக்கு? இங்கே கலவா மீன் இதெல்லாம் வள்ளங்களில் கொண்டு வர மீன் தான். வள்ளங்கள்லேருந்து இந்த மீனை இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதில் ஒரு 3-4 டைப்பு கலவா போட்டுருக்காங்க இப்போ ஏலத்துக்கு. இங்கே நம்ம பிளாக் மெர்லின் மீன் ஏலத்தை போட்டிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோ வரும் ஒரு மீனோட வெயிட். 20,000 கேள்வியா? கொத்தாடி 23,900 ரூபா. 25,000 ரூபா மோதா இருக்கு. சின்ன மீன் சின்ன மோதா ஏலத்தை போட்டிருக்காங்க. இது 2.5 கிலோ 2 கிலோ சைஸ். மனோஜிட்டா கேட்கு 200. இங்க சின்ன கொஞ்சம் போட்டு ஏலத்தை போட்டுருக்கு. சேலுக்காக வச்சிருக்காங்க சின்ன கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் பிஷிங் போட்ல உள்ள ட்ராலிங் போட். 34,000 35,000 கூட்டி 200 900 சேமியன் ஏலத்தை போட்டிருக்காங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷான வள்ளத்தில் உள்ள சேமியன் வச்சுருக்காங்க. சேமியன் பார்த்தீங்கன்னா இப்போ வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஹார்பரில் 300 ரூபா கணக்கில் போய்கிட்டு இருக்கு. இதுல 2 டைப் ஒண்ணு மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பொள்ளல் மீன் சேலுக்காக வச்சுருக்காங்க. இன்னைக்கு ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு 80 ரூபா 90 ரூபா கணக்கில் தான் இந்த மீன் போய்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனோட ரேட்டு ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கு. சின்ன இந்த வரிச்சூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 65 70 80 இந்த கண்டிஷனை பொறுத்து அந்த ரேட்டுக்காக நம்ம ஹார்பரில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த பொலிசாலை நம்ம இந்த மலங்குளான்னு சொல்லக்கூடிய மீன் அது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. 90 ரூபா அப்புறம் மேக்ஸிமம் 100 ரூபா கண்டிஷனை பொறுத்து. இப்போ அந்த கேரளாவில் கொஞ்சம் டிமாண்டு கம்மியானதுனால மீனோட ரேட்டு ரொம்ப தரமட்டமாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் 4-10 நாளுக்கு கொஞ்சம் கூட ரேட்டு இன்னும் கம்மியாகும். நம்ம இங்கே ரேட்டு டிஃப்ரெண்ட் வர்றது எப்படின்னா மொத்தம் கேரளாவை பொறுத்து தான். ஏன்னா இங்கே உள்ள அதிக மீன் கேரளாவுக்கு தான் போகுது. அப்போ மீன் சாப்பிட்றவங்க கம்மி விலையில் மீன் வேணும்னா இந்த டைமில் உங்களை வாங்கி சாப்பிடலாம். 1550 600